சாட்சிகளை சொல்ல எனக்கு வாய்ப்பளித்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்கள் அம்மா திருமதி அன்னத்தாய் ஞானராஜ். அம்மாவுடைய பிறந்த ஊரே இதே தான். அம்மாவுடைய வீடு அந்த பக்கத்தில் இருக்குது. அம்மா மிகவும் ஒரு கடவுளுக்கு பக்தியில் ஒரு சிறந்த ஒரு குணசாலியான ஸ்திரீ என்பதை முதலாவது நான் சொல்லிடுறேன். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரையும் உள்ள அந்த வசனங்கள் முழுமையாக எங்கள் அம்மாவுக்கு பொருந்தும். அவங்களுடைய வாழ்க்கையில் சிறிய வயதிலே எங்கள் அம்மாவுக்கு திருமணம் முடிச்சு. நான் தான் மூத்த மகன். எங்கள் அம்மாவுக்கு 3 பெண் பிள்ளைகளும் 4 ஆண் பிள்ளைகளும் உண்டு. சிறு வயதிலிருந்தே எனக்கு கர்த்தருடைய அன்பை சொல்லி ஜெபிக்க, வேதம் வாசிக்க, கர்த்தருடைய பிள்ளையாய் சாட்சியாய் வளர்த்துக்க வழியில் எங்களை பக்குவமாக எங்களை வழி நடத்தி வந்த ஒரு சிறந்த ஒரு தாய் என்று எங்கள் அம்மாவை சொல்லலாம். சிறு வயதிலிருந்தே எங்களுக்கு ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும், சபை கூடுதலை விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிற முதல்ல எங்கள் அம்மா சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த சிஎஸ்ஐயில் தான் எங்கள் அம்மா பாட்டிலாம் இருந்திருக்காங்க. அதுபடி எங்கள் பெரியம்மாவுக்கு ஒரு மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி வந்ததுனால எங்கள் பெரியம்மா சிபிஎம்ல ஒரு சிறந்த ஊழியக்காரியாக ஊழியம் செய்து கர்த்தர்கள் எத்தனையடைந்தாங்க. எங்கள் பெரியம்மா சின்ன வயசுல இருக்கும் போதே எங்கள் பாட்டி சிபிஎம்ல போய் சேர்ந்துட்டாங்க. அப்போதான் இந்த ஊருக்கு வந்த புதுசு, சிபிஎம் வந்த புதுசு எங்கள் அம்மா பாட்டிமா சேர்ந்துட்டாங்க. அதனால எங்கள் அம்மாவுக்கு போய் சிபிஎம்டைய அனுபவம் தான் இருக்கும். நானும் பிறக்கும் போதே சிபிஎம் தான். இதே வீடு தான். இந்த வீடு ஒரு பரிசுத்தமான ஒரு வீடாக ஆண்டவர் வாழ உதவி செய்தார். எங்கள் அம்மா மிகவும் சுத்தமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அதே போல பரிசுத்தமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புவாங்க. சிறு வயதுல இருந்தே எங்களுக்கு அதை கற்றுக் கொடுத்தாங்க. தவறாமல் நாங்கள் ஆலயத்துக்கு சென்று விடுவோம். இப்போ வண்டி, காரு. ஆனா அப்போ நாங்கள் நடந்தா போவோம். இங்க இருந்து கல்வியாபுரத்துக்கு நாங்கள் நடந்துதான் போவோம். 9 மணி ஆராதனைன்னு சொன்னா 9 மணிக்கே நாங்க போயிடுவோம் சிறு வயதுல. அது மட்டும் இல்ல, புதன்கிழமை வேத பாடம், சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டம், ஞாயிறு ஆராதனை, எல்லாத்துக்கும் நாங்க ஒழுங்கா போயிடுவோம். அன்று சின்ன பிள்ளைல எங்க அம்மா எப்படி பக்தியை வளர்த்தாங்களோ அவங்க வளர்த்த வளர்ப்பில் தான் இன்று நாங்களும் வளர்ந்துருக்கோம். எங்க பிள்ளைகளையும் பேர பிள்ளையும் அப்படி பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக நாங்க வளர்த்துட்டு இருக்கோம். அதனால எங்க அம்மாவை ஒரு சிறந்த தாய் அப்படின்னு சொல்றதுக்கு நாங்க மிகவும் சந்தோஷப்படுறோம். அதாவது அநேக குணசாலியான ஸ்திரீ உண்டு. ஆனா எல்லாரையும் காட்டிலும் மிகவும் சிறந்தவள் என்னுடைய மனைவி என்று சொல்லி எங்க அப்பா சாட்சி சொல்லக்கூடிய விதத்துல எங்க அம்மா வாழ்ந்தாங்க. ஏன்னு சொன்னா எங்க அப்பா கொஞ்சம் முற்கோபி தான். அப்படி முற்கோபியா இருக்கும்போது வீட்டுல ஒரு பிரச்சனை வந்தா கூட எங்க அம்மாவுடைய பிறந்த வீடு, எங்க அம்மா, அப்பா, எங்க பாட்டி, எல்லாரும் பக்கத்துல இருக்காங்க. வீட்டுல ஒரு பிரச்சனை நடந்தா கூட எங்க அம்மா யார்கிட்டையும் எங்க பாட்டிக்கிட்ட கூட சொல்ல மாட்டாங்க. நான் லைன் வீடு, எல்லாரும் இப்போ இப்படி இருக்கு. ஆனா அப்போ எல்லாரும் குடும்பமா ஆரவாரமா ஏராளமான மக்கள் இருக்கிற இடம் தான். இந்த வீட்டுல ஒரு பிரச்சனை நடந்தா கூட எங்க அம்மா வெளியே சொல்ல மாட்டாங்க. வெளியே யாருக்கும் தெரியாது. மரியாள் இயேசுவின் தாயாகிய மரியாள் எல்லாத்தையும் தன்னுடைய மனதுக்குள்ளே வச்சு சிந்தித்து கொண்டிருந்தாங்கன்னு சொன்னபடி மனதுக்குள்ளதான் வச்சுட்டு சொல்லிட்டு ஆண்டுட்டு தான் சொல்ல தவிர எந்த மனுஷட்டையும் எங்க அம்மா எந்த ஒரு நல்ல காரியமா இருந்தாலும் சரி, நஷ்டமோ கஷ்டமோ லாபமோ எதுவுமே இந்த மனுஷட்ட சொன்னதே கிடையாது. ஒண்ணு சொல்றது தேவனுடைய சமூகத்துல மட்டும்தான். அதுக்கப்புறம் நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போதே நம்முடைய ஆலயத்துல 7 to 8 தினம் ஆராதனை நடக்கும். அது முடிஞ்ச உடனே நாங்க குடும்ப ஜெபம் பண்ணுவோம். எல்லா பிள்ளைகளும் இருக்கணும். எங்க அப்பா வேலைக்கு போயிட்டு வெளியே அவங்களும் இருக்கணும். 2 பாட்டு பாடுவோம், கைத்தட்டி பாடுவோம், ஜாகரம் அடிப்போம், ஜெபம் பண்ணுவோம், எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், வேதம் வாசிப்போம். அதுக்கப்புறம் தான் நாங்க சாப்பிடணும், எங்களுக்கு பாடங்களை படிக்கணும். அப்படி ஒரு ஒழுக்கம் உள்ள ஒரு கர்த்தருக்கு பயந்த ஒரு பயத்துல சிறு வயதுல இருந்து எங்க அம்மா வளர்த்தனால்தான் அந்த அஸ்திபாரத்துல நாங்க நிலையா இருக்கோம். என்னோட பெண் சந்ததிக்கு அதை சொல்லக்கூடிய விதத்துல அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு எங்களுக்கு ஆண்டு எங்க அம்மா மூலமா தான் எங்களுக்கு தந்தாங்க. அதுக்கப்புறம் எந்த நிலையிலையும் மன ரம்யமா இருக்கக்கூடிய அம்மா தான் எங்க அம்மா. அதாவது ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் உயிரினால் 80 வருஷம். அதற்கப்புறம் அந்த மேன்மை வருத்தமும் சஞ்சலமும் சொல்லி வேதவசனத்துல சங்கீதம் 90ல இருக்கு. ஆனா எங்க அம்மா 80 வயசு வரையும் கர்த்தருடைய பலத்துல வாழ்ந்தாங்க, ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க. 81ஆம் வயதுல கொஞ்சம் பலகீனம் ஆரம்பிச்சுட்டு, அப்போ பலகீனம் ஆரம்பிச்சாலும் கூட ஒரு நாள் கூட அவங்க ஏசப்பாவை முறுமுறுத்தது கிடையாது. ஆண்டவர் எனக்கு ஏன் இந்த சோதனை சொன்னது கிடையாது. ஒரு தடவை கூட பாத்திரமா வலிக்கு கீழே விழுந்துட்டாங்க, கையில பிராக்சர். அப்பவும் கூட முக மலர்ச்சியோடு சந்தோஷமா தான் இருந்தாங்களே தவிர துக்கத்தை காட்டவே இல்லை. கடந்த ஒரு 2-3 மாதமா கொஞ்சம் கூட அதிகமா சிக்ஸ் ஆயிட்டாங்க. அப்பவும் கூட ஆண்டவர் அவங்க முறுத்தது கிடையாது. எனக்கு எதுக்கு இந்த சோதனை, ஆண்டரை என்னை எடுத்துக்கணும்னு சொல்லி எங்க அம்மா சொல்லவே இல்லை.
தேவ சித்தம். கடைசியா நான் எங்க அம்மாவை நான் வந்து மார்ச்சில் போய் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சுய அறிவுலாம் அப்படிலாம் இல்லை. அந்த நேரத்துல கூட அந்த சாப்பாடு கொடுத்துட்டு எங்க ரிலேஷன் பிள்ளைங்க நல்லா எங்க தங்கச்சி வீட்டுல இருக்கும்போது சாப்பாடு கொடுத்துட்டு படிமா ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு வந்து சுயநிலைவு ரொம்ப கிடையாது, மறதி. ஆனாலும் கூட அந்த பாட்டு படிக்கிறதுல கணீர்ந்து படிப்பாங்க. அதே சத்தத்துல என்னை வரவா ஏசுநாதா அந்த பாட்டை பாடினாங்க. எனக்கு நேற்று நைட்டு அது ஞாபகம் வந்துச்சு. அப்படி கடைசி வரையும் ஆண்டவருடைய பிள்ளையாய் பரிசுத்தமாய் தான் வாழ்ந்தாங்களே தவிர எந்த விதமான முறுமுறுப்போ தன் பலகீனத்தை குறித்தான வருத்தமோ கவலையோ இல்லாம எப்பவும் சிரிச்ச முகம், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் மறுபடியும் சொல்றேன்னு சொன்ன அந்த வாக்குத்தத்தின்படி நடந்தது எங்க அம்மா தான். அது மட்டும் இல்லாம மருமக்கள் மாமியார், மருமகன் மாமியார் அப்படிங்கிற மாதிரியே பார்த்தா எங்க அம்மா வந்து என்கிட்ட எங்க பொம்பளைகிட்ட எப்படி இருக்காங்களோ அதே போலதான் ஆம்பளை பிள்ளை, பாரபட்சம் பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் 3 மருமகமா இருந்தாங்க. 3 மருமகட்டையும் தான் பிள்ளைமா தான் நடந்தாங்க. 3 மருமகமாரையும் தான் மகைமா தான் நினைப்பாங்களே தவிர அவங்க வருத்தப்பட்டுறக்கூடாது, அன்பா இருக்கணும், இப்படிப்பட்ட ஒரு சமாதான சிந்தையோடு தான் எங்க அம்மா வாழ்ந்தாங்களே தவிர வேறுபாடு வித்தியாசம் அவங்க எங்களுடைய எங்க அம்மா வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. அது அவங்களுடைய ஒரு சிறந்த குணம். சாகும் வரையும் எங்க அம்மா சமாதானத்தோட இருந்தாங்க. சிறு பிள்ளையில நாங்க படிக்கும் போது கூட ரொம்ப நேரம், அதாவது நிறைய மேல் படிப்பு எங்க அம்மா வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது என் பிள்ளைகளெல்லாம் நான் படிக்க வைப்பேன். சபையில கூட்டத்துல பாடம் வாசிக்கணும், பைபிள் வாசிக்கணும், ஆளுக்கு வந்து எடுத்து வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல அந்த பரிசுத்த சிந்தையோட தான் எங்களை பறக்கும்போது வளர்த்தாங்களே தவிர உலக காரியமான ஆடம்பரத்திலையோ உலக காரிய ஐஸ்வர்யத்திலையோ என் பிள்ளைகள் பெரியஇருக்கணும்னு நினைக்கல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், இவள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் அப்படி சொன்ன வசனத்தின்படி அம்மா வந்து என் பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழணும். சபைக்கு உள்ள எங்க மீட்டிங்ல கூட்டத்துல என் பிள்ளைகள் பாடம் வாசிக்கணும், வேத பாடம் வசனம் வாசிக்கணும், ஆளுக்கமுதி எடுத்து வாசிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தோட எங்க அம்மா எங்களை வளர்த்ததுனால பிற்காலத்துல எங்க அம்மா வந்து ஆவிக்குரிய காரியத்துல மட்டும் இல்ல சரீரத்துக்குரிய இந்த உலகத்துல ஆசீர்வாதத்தையும் கத்தெடுத்துள்ளார். கத்தோடைய கிருபையினால நாங்க 7 பிள்ளைங்களா இருந்தாலும் கூட நல்ல படிப்பாளர் தந்தாரு, நல்ல உத்தியோகத்தை தந்தாரு, நல்ல நிலையில நாங்க இன்னைக்கு இருக்கோம்னா எங்க அம்மாவுடைய ஜபம் தான். அது மட்டும் இல்ல, அதாவது நாங்க பெரிய கோடீஸ்வரம் கிடையாது, லட்சாதிபதியும் கிடையாது, நார்மல் தான். ஆனா கூட எந்த நிலையிலும் எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். என் நிலையிலும் நாங்கள் மனரமியமா இருக்க கற்றுக்கொண்டோம் என்று சொல்லி பவுல் சொன்ன மாதிரி எல்லா நிலையிலையும் நாங்க மனரமியமா இருக்க கற்று தந்தது எங்க அம்மா தான். குணசாலியான ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் அப்படின்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த குணசாலியான ஸ்திரீயாக எங்க அம்மா வாழ்ந்தாங்க. எங்க அப்பாவுக்கு ஏற்ற மனைவியாக வாழ்ந்தாங்க, எங்களுக்கு ஏற்ற தாயாக வாழ்ந்தாங்க. உலகம் எப்ப பார்த்தாலும் அவருடைய வாயில வர்றது பரிசுத்தவான்களின் ஐக்கியம் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பரிசுத்தவான்களின் ஐக்கியத்துல பரிசுத்தவான்களை உபசரிப்பதுல அவங்கள அன்பு பாராட்டுறதுல எங்க அம்மாவுக்கு நிகர் யாருன்னு சொல்ல முடியாது. ஆரம்பத்தில் அவங்க சின்ன பிள்ளையிலேயே பெந்தைகோஸ்துல வளர்ந்ததுனால ஊழியக்கார சகோதரிகளையோ பாஸ்டர்மாரோ ஊழியக்காரோ பரிசுத்தவான்களையோ பார்த்தா அதுதான் முதல் விருந்தினரா எங்க அம்மா நினைப்பாங்க. அவங்க அப்படி செஞ்ச அந்த வழக்கத்தினால எங்களுக்கும் சிபிஎம் உள்ள பாஸ்டர்மாரு அந்த சகோதரிமார்கள்லாம் ஒரு தனி பாசம் உண்டு. அப்படி பரிசுத்தவான்களை உபசரிப்பதிலையும் எங்க அம்மா ரொம்ப சிறந்து விளங்குனாங்க. அதுக்கப்புறம் என் தங்கச்சி வீட்டுல ரொம்ப நாள் இருந்தாங்க. அவருடைய மன விருப்பம் என்னன்னு சொன்னா அவர் ஒரு மன விருப்பத்தின்படி தந்திரலி அவருடைய ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றி வராங்கன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அந்த வசனத்தின்படி எங்க அம்மாவுக்கு நான் சாகும்போது என் வீட்டுலதான் நான் சாகணும் அப்படிங்கிற ஒரு எப்பவுமே சொல்லுவாங்க. நான் சாகும்போது என் குடிசையில தான் சாகணும், என் வீட்டுலதான் நான் சாகணும்னு சொல்லுவாங்க. அந்த மன விருப்பத்தின்படி தங்கச்சி வீட்டுல இருந்து தம்பி வீட்டுக்கு போகவும் அங்க சீரியஸ் ஆகவும் அவன் உயிர் இருக்கும்போதே அம்மா உயிர் இருக்கும்போதே அந்த வியாழக்கிழமை இரவு இங்க கொண்டு வரவும் வெள்ளிக்கிழமை காலையில அவருடைய மன விருப்பப்படி கர்த்தருடைய சமூகத்துக்கு ஆண்டவர் ராஜ்யத்துக்கு ஆண்டவர் எடுத்துட்டாரு. மன நிறைவோடு எங்க அம்மா வந்து கர்த்தருடைய சமூகத்துக்கு போயிருக்காங்க. ஏன்னா அவங்களோட உள்ளத்துல கள்ளம் கவிடு கிடையாது. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது யாராவது எங்க வீட்டுல வந்து எனக்கு சாப்பாடு இல்லைன்னு சொன்னா உடனே கொடுப்பாங்க. எனக்கு என் பிள்ளைக்கு சாப்பிட்டு ஒரு நாள் ஆயிட்டுருக்காங்க கொஞ்சம் அரிசி தாங்கன்னு சொன்னா உடனே கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பணம் இல்லைன்னா உடனே கொடுப்பாங்க, ட்ரெஸ் இல்லைன்னா கொடுப்பாங்க. இப்படி நற்கிரி செய்யறதுல ஒரு சிறந்த தாயாக இருக்காங்க. அவர்களுடைய எங்களை வளர்த்த வளர்ப்புப்படிதான் இன்றும் நாங்கள் அவருடைய வழியில நடக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்திருக்கார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த அவர்கள் வாழ்ந்த காலங்கள்ல ஒரு நாள் கூட ஆண்டவரை ஏன் ஆண்டவரை எனக்கு இப்படி செஞ்சு கவலைகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம், ஆண்டவரை முறுமுறுத்ததே கிடையாது. விசுவாச வாழ்க்கையில நிலைத்திருந்தாங்க, எங்களையும் வளர்த்தாங்க.
அவருடைய வாழ்க்கை எங்களுக்கு ஒரு பாடமாக அமைது. கர்த்தர் இந்த சாட்சியை ஆக்கியிருக்கணும். நாங்களும் எங்கள் அம்மாவுடைய அடிச்சோடை பின்பற்றி அவருக்கு சாட்சியாய் வாழவும், அவருடைய பிள்ளைகளாய் வாழவும், பரிசுத்தமாய் வாழவும் எங்கள் அனைவரும் எங்களுக்காக ஜெபிக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய அம்மாவுடைய அடக்க ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவருக்கும், நண்பர்கள், உற்றார், உறவினர்கள், இனதின பந்துகள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தலையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம். அடக்க ஆராதனையில் அம்மாவுக்கு பேசுவதற்கு தருணத்தை கொடுத்தபடினால் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் மூத்த அக்காவுக்கும் 17 வயசு தான் வித்தியாசம். அதுவுமையாக எங்கள் அக்காவுக்கு தெரியும். அழகாக தமிழ் டீச்சர் உடனடியோடு சொல்லியிருக்கிறாங்க. கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. எங்கள் அம்மாவை குறித்து இந்த பகுதியில் உள்ளவங்க நல்லா அறிஞ்சிருப்பாங்க. அன்னத்தாய் அப்படின்னு சொன்னால் அன்னம் எப்போவுமே பற்றாக்குறையே வராது. எந்த நேரத்தில் வந்தாலும் சரி, சாப்பிட்டீங்களா, இதை சாப்பிட்றீங்களா அப்படின்னு கொடுப்பாங்க. வீட்டில் கிச்சனில் விறகடுப்பு ஒருபோதும் அணையாது. காலையில் காப்பி போடுறதுக்கு ஆரம்பிக்கிறது இரவு வரைக்கும் வர கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. மாமாவும் அப்பாவும் சேர்ந்து லாரி பிஸ்னஸ் அது நடத்திட்டு இருந்தாங்க ரெகுலராக. திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில் பேஸ் பண்ணி டிரைவர்ஸ் நிறைய பேர் உண்டு, ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் உண்டு. அத்தனை பேருக்கும் விருந்து கொடுக்கறதுலையும் அவங்களுடைய நன்மையிலையும் தீமையிலையும் பங்கு பெறுறதுல எங்கள் அம்மா ரொம்ப முதன்மையானவங்க. ஒரு வழியில் ஏடிஜே செல்லத்திருநாடார் அண்ணன் அப்படிங்கிறதுல ரொம்ப முதன்மையாக இருப்பாங்க. சுந்தரண்ணே அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. எஸ்டிகே ஏடிஜே ஃபேமிலின்னா நாங்கள் தான், எங்கள் நிலம்தான், எங்கள் முன்னோர்கள் கட்டின ஆலயம் தான் அப்படிங்கிறதுல இந்த வைராக்கியமாக இருக்கும். எங்களை அவங்க ஒரு வேறுபடுத்தியே நடத்தல். இங்கே கோயில்கிட்டே இருப்பார் தாத்தா தான். தாத்தா சிக்காயிட்டாங்கன்னா கோயிலில் மணி அடிக்கிறோம். நாங்கள் ஜபசீலன் அவன் அழகாக அடிப்பான். இடைவெளியில் தாளம் உள்ள அந்த மியூசிக் இருக்கிற மாதிரி இவன் இங்கே கோயிலில் மணி அடிச்சுட்டு தான் அங்கே பெய்தமுக்கே இருக்கும். சாமஞ்சபத்திர சித்தப்பா, என்னுடைய சித்தப்பா, அவங்களுடைய அப்பா ஜோமணி நாடார், அவங்க தான் வயலின் போடுவாங்க. ஜோசப் சத்ய ஜோசப் வயலின் போடுவாங்க. நாங்கள் அங்கே முன்னாடி உட்கார்ந்துருக்கோம். வெள்ளை காட்சட்டை, வெள்ளை சட்டை, அம்மா சுத்தமாக எங்களை கூட்டிகிட்டு போவாங்க. இது ஒன்றும் மறக்க முடியாது. அப்படியே ஃப்ரெண்டில் இருக்குன்னா ஒரு 9 மணிக்கு உட்கார்ந்துருக்குறோன்னா 12:45 முடியுது, அதில் 1 மணிக்கு நாங்கள் எழும்பவே மாட்டோம். நல்லா அப்படி கண்ட்ரோலாக அப்படின்னு. அது துதி ஆராதனையாக இருந்தாலும் சரி, சாட்சி சொல்கிற டைமாக இருந்தாலும் சரி, பாடல் படிக்கும்போதும் அல்லேலியா சொல்லும்போது அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எங்கள் அம்மா ஒரு உரிமையாக இருப்பாங்க. எந்த ஒரு காரியத்தை சொன்னாலும் சரி, தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கிறதுல நம்பர் 1 இருக்கும். இங்கே ஆப்போசிட்டில் தான் அயர்வாளுடைய வீடு. எல்லாம் இளம் அயர்வாள் வருவாங்க. இங்கே அவங்களுடைய குழந்தைகள் பிள்ளைகள் பிறக்கும்போது எங்கள் வீட்டில் தான் தொட்டில் இருக்கும். அந்த பிள்ளைகளுக்கு இங்கே வளரும். அயர்வாளுடைய பிள்ளைகளை, அயர்வாளுடைய குழந்தைகளை ஐயர் மாவா அங்கே பாகுபாடு இருக்கு. இங்கே தான் மோசஸ்லாம் நாங்கள் எங்கள் பேட்ச் மோசஸ்லாம் இங்கே தான் வளர்ந்துருக்கு. ஆலின் ஜேசப், ஆலின், அதில் தாமஸ் ஐயா, இவங்கெல்லாம் ரொம்ப ஒரு பெட்டாக இருப்பாங்க. அம்மா ஒரு வித்தியாசமே இருக்கு. சில நேரத்தில் நம்ம சபையில் உள்ளதான சிஎஸ்ஐ வேலை வாய்ப்பில் முன்னுரிமை தரலன்ட்டு கிராமத்துலேருந்து 4-5 பேர் அப்படி ஐயர்வாள் வீட்டு அப்படி இப்படின்னு சத்தம் போட்டாங்கன்னா, ஐயா என்னென்று போய் கேளும்பாங்க. நாங்கள் அப்படி போயிட்டு என்ன இப்படி சத்தம் போட்டு கிடக்கிய எல்லாம் சபையில் பேசி முடிச்சு வாங்க, இங்கே ஐயர்வாள் ட்ரெஸ் எடுக்க ஒரு இடம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நிற்போம். ஒரு ஷீல்டு மாதிரி இருப்போம். எங்கள் அம்மா அப்படி நிற்பா, வாசல்னு பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த சைடில் தண்ணிக்காக கஷ்டப்பட்டு அந்த ஆர்சி சர்ச்சு பக்கத்தில் உள்ளதான இடத்துல போய் போய் தண்ணி அடிச்சுட்டு வருவோம். இங்கே தண்ணி வேணும்னு சொல்லி பஞ்சாயத்து போர்டில் போய் அது மனுலாம் கொடுக்கறதில்ல, போய் பேசி கனெக்ஷன் கொண்டு வாங்க. நம்ம ஐயாவும் இடத்த கொடுத்து இதில் தோண்டி தண்ணி வரட்டும். இப்படி பொது வாழ்க்கையில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. சிபிஎம் அப்படின்னா அவங்க ரொம்ப மெச்சுறது விசுவாச வாழ்க்கை. நாளைத்தனத்தை கொடுத்து கவலைப்படக்கூடாது. இன்னைக்கு நம்மகிட்ட என்ன இருக்கும், யாரும் கேட்டால் கொடுத்துடணும் அப்படிங்கிறதுல நல்ல வைராக்கியமாக இருக்கும். மருந்து எடுக்கக்கூடாது. ஆண்டவர் தந்த அந்த உடம்பு ஆண்டவருக்கு தெரியும் எப்படி பராமரிக்கிறது.
ஏமா கொஞ்சம் கொஞ்சமாக பல் விழுந்துட்டு வருதா, கொஞ்சம் பல்லு கட்டுமா, டோனா ஊரில் போய் அக்கா வீடு அங்கே தானே இருக்குன்னா, எப்பா பல்ல கட்டினா கண்டது சாப்பிட சொல்லுவாங்க. அது நமக்கு எதுக்கு, வேண்டாம், இருக்கிற வரைக்கும் இருக்குது. கடைசியில் எல்லா பல்லும் விட்டு. எப்போ என்னுடைய மாமியார் அங்கே வந்திருக்கா, லைட்டாக பல்லு கட்டிட்டு வந்திருந்தா, ஏமா அத்தை நல்ல பல்ல கட்டியிருக்காங்க, நல்லா சாப்பிட்றாங்க, நீங்கள் கொஞ்சம் பல்லு கட்டுங்கன்னா, வேண்டாம் வேண்டாம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சாங்க. அம்மா வந்து ஒரு நாளும் படுக்கையில் இருந்ததே கிடையாது. அக்கா சொன்ன மாதிரி பலத்தின் மீதே 80ன்னு சொன்னால் எல்லாம் பேர பிள்ளைகளையும் எல்லாரையும் கூட்டிகிட்டு அவங்களே போய் ஒரு கல்யாண வீடாக இருந்தாலும் சரி, துக்க வீடாக இருந்தாலும் சரி, போய் அவங்க அங்கே உள்ள காரியங்களை செஞ்சுட்டு வர்றதில் எங்கள் அம்மா முதல் தரமாக இருப்பாங்க. இப்போ இடையில ஒரு 2 வருஷமாக கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. அவங்களுக்கு பசி அதிகமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து பார்த்து அவங்களுக்கு ஒரு இட்லி, ஒரு தோசை, கொஞ்சம் சாப்பாடு, இப்படி தான். வேறு அதிகமான அளவுக்கு அவங்க சாப்பாடு மேலே ஒரு விருப்பமே இருக்கு. ஒரு வருஷமாக அவங்களுக்கு ஒரு லிக்விடு ஃபுட்டாக சாப்பிடக்கூடிய ஒரு சின்ன டைஜஷன் கொஞ்சம் ப்ராப்ளம், கொஞ்சம் அதிகமாக நடக்க முடியல. கிணத்துல உடம்பு எல்லாரும் பார்த்தோம்னா எவ்வளோ குண்டாக இருப்பாங்க, இப்போ இவ்வளோ விளைஞ்சிட்டாங்க, அப்படி நடக்க முடியாது. ஆகவே அவங்க சாப்பாடு அப்படியே கொஞ்சம் சுருக்கி அவங்களுக்கு ஸ்பூனில் கொடுக்கும். டைஜஷன் ஆகணுங்கிறதுக்காக அந்த ஃப்ரூட்டில் உள்ள ஜூஸு, வெஜிடபிள் ஜூஸை இதை கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. அதுபோல் காலேஜிலேருந்து நான் வந்து கேட்டை திறந்தால் யாரையா அப்படின்னு கேட்பாங்க. உள்ளே படுத்துருப்பாங்க, கெயிட் சத்தத்தை கேட்டு யாரையா அப்படின்னு. அவங்க 10 பேருக்கு சமம், யாரும் அவங்க கத்துற ஒரு ரசிக்க முடியாது. ராத்திரி எத்தனை மணிக்கு தூங்குவாங்கன்னு தெரியாது. கரெக்டான ஒரு 4-4:30 நான் ஒரு கிரவுண்டுக்கு போய் அப்படி என்னுடைய எக்ஸசைஸ் பண்ண போகிற நேரத்தில் அவங்க பார்த்தா தோத்துறோம் கற்றுங்க. இப்படி இந்த பழக்கத்தை சாகிற வரைக்கும் அவங்க அதை அப்படியே கடைபிடிக்கிறாங்க. இப்போ ஒரு வாரமாக கொஞ்சம் கஷ்டம், அவங்களுக்கு அசைக்க முடியல, வாங்க முடியல. நானும் பார்த்தீங்கன்னா 10 நாள் அம்மா கூட தான் இருந்தேன். அப்படி சாட்சி வைக்கிறதுக்காக ஒரு தனியாக ஒரு ஸ்டாண்டை வாங்கி அப்படி அம்மாவை அப்படி சாட்சி வச்சுட்டு அப்படி கொஞ்சம் ஸ்பூனில் அப்படி கொடுத்து அம்மா அப்படின்னு பேசியே ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரம் அவங்களோட இருந்து அப்படி கொண்டது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஆறுதலாக இருந்தது. வியாழக்கிழமை மதியானம் நான் அப்படி அவங்களுக்கு அந்த ஃபுட்டை கொடுக்கும்போது தும்மணி அழகா பக்கமாக கொடுத்து தந்துடுவா. கொடுக்கும்போது ஐயா ஊருக்கு போகணுங்களா ஐயா அப்படின்னா, அப்போ ஏமா சாப்பிடுங்க, கொஞ்சம் ஹெல்த்தி ஆகட்டு, அங்கே குப்பையாக கிடக்கும், எப்படி போய் சுத்தம் பண்ணவும் தெரியலையம்மா அப்படின்னு நான் சொல்லும்போது, சரி அது தம்பி போய் ஏதாவது சொல்லு, அதை கொஞ்சம் சுத்தம் பண்ணி வைப்பான் அப்படின்ட்டு சொல்லிட்டான். அப்போ அவன் மனசில் ஒரு ஆர்வம். அது சாப்பாடு மதியானம் சாப்பிட்டான். ஈவினிங் டீ கொடுக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கழுத்து அப்படி கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக அப்படி வளையாது. எம்மா அப்படி இல்லை, நீ அனுப்புகிற ஒரு ஸ்பூனை கொடுத்தோம், 4-5 ஸ்பூனை சாப்பிட்டுட்டு பிறகு அந்த இதில் சாத்தி வச்சுருந்தோம். அப்படியே நெஞ்சு தடை விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் பேசிக்கிட்டே இருந்தோம். அப்படியே கண்ணை பார்ப்பாத இதுவாக கொஞ்சம் பேச்சுகள் வரல, கொஞ்சம் தடைப்பட்டு. அப்புறம் இவங்க பெரும்பாலும் அங்கே லோக்கலில் உள்ள அந்த கொலனிபுரத்தில் உள்ள மாஸ்லாமி நகரில் சர்ச்சுக்கு போவாங்க, சென்ட்ரல் பாஸ் அங்கே கிறிஸ்லாம் வருவாங்க. நான் ஒரு வீக்காக இருக்கனால என்ன செய்யறேன்னா அவங்க ஃபோன் பண்ணி சொன்னேன். அப்படி ஒரு மணி அவங்ககிட்ட பேசினேன். உடனே அவங்க கூப்பிட்டு வந்துட்டாங்க. வந்து அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க கவனிச்சுட்டே இருந்தாங்க. திரும்ப ஜோம் பண்ணாங்க. ஒரு தீர்க்க தரிசனம் பண்ணுற மாதிரி ஆசைப்படுற இடத்துக்கு கூப்பிட்டு போயிருந்தேன். ஒரு 5 மணி போல் ஆசைப்படுற இடத்துக்கு கூப்பிட்டு போயிருந்தேன். ஜீவன் இருக்கும்போதே கூப்பிட்டு போயிருந்தேன். அப்போ எங்களுக்கு அதுக்குள்ள ஒப்படைத்து அப்படி ஆண்டோட ஒப்படைச்சி ஜோம் பண்ணுறாங்க. எங்களுக்கு நாங்கள் அப்படி ஒரு ஒப்படைக்கணும்னு எண்ணமே எங்களுக்கு கிடையாது. இன்னும் ஒரு 2 வருஷம் இருக்கட்டும், 3 வருஷம் இருக்கட்டுங்கிற இந்த எண்ணம் இது நம்ம இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, தூதருடைய பாஷை இது, நம்ம இதை இன்னும் ஃபோன் பண்ணி ரெடியாகிடு, நம்ம பெசலை கூப்பிட்டு. பட் இந்த பெசலையில் யார் இருக்கா என்ன வருது தெரியாது. உடனே நான் ஃபோன் அடித்து நம்ம சாரா சிஸ்டர் இருக்காங்க. அவங்க எடுத்து ஒன்றும் கவலைப்படாங்க தம்பி, உங்களுக்கு தெரியும், அம்மாவுக்கு தெரியும், மூத்த சிஸ்டர் தான், நாங்கள் வந்து சேர்த்துருங்க, நாங்கள் இருக்கிற பார்த்துக்கிறோம் பண்ணாங்க. எனக்கு அது ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்துச்சு. சரின்னு சொல்லி அம்மா நானும் பொறுமையும் காரில் வச்சு அம்மாவுக்கு பின்னாடி சீட்டில் படுக்க வச்சு கொண்டு வந்தோம். வரும்போது ஏசிக்காரில் நல்லா தூங்கிக்கிட்டே வந்தேன். எனக்கு அந்த புரட்ட சத்தம் கேட்குது, பரவாயில்லையே அம்மைக்கு அப்படின்னு. இங்கே வந்து இன்னும் கொஞ்ச நேரம் ஏமா நம்ம வீட்டுக்கு வந்துட்டோமா அப்படின்னா அப்படியே டீ பார்த்துட்டு ஒன்றும் பேச முடியல. பிறகு தம்பி வந்தான். நாங்கள் 2 பேரும் அப்படி தூக்கி உள்ளே கொடுத்து போய் அங்கே படுக்க வச்சுட்டு காஃபி கொஞ்சம் போட்டு 2 ஸ்பூன் கொடுத்தும் சாப்பிட்டாங்க. பிறகு நான் நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை, அப்படி பார்த்துட்டே இருப்பேன். நல்லா ப்ரீத்திங், லாங் ப்ரீத்திங் போயிட்டே இருக்கும். வயிறு அப்படி இறங்கி வந்துட்டு இருக்கோம். அம்மா அப்படின்னு கேட்பேன். அவன் சத்தம் இருக்காரு. 5 மணிக்கு பாஸும் அண்ணனும் அண்ணி வராங்க. வந்து ஆண்ட்ரூஸ் அப்படிங்காங்க. நான் என்னன்னா அப்படின்னு எழும்பி
வந்தோன்னா அவங்க சத்தத்தையும் கேட்குறாங்க பார்க்குறாங்க. 5:40 வரைக்கும் அவங்க வந்துட்டு அண்ணி எப்போ தான் மாமா வீட்டுக்கு போகிறேன்னு போனாங்க. கரெக்டாக 5:45 கண் அப்படியே மூடி அப்படி படிப்படியாக ஜீவன் அப்படி தீர்க்க தரிசனம் மாதிரி அந்த பாஸ்டர் சொன்ன அந்த வார்த்தைகளும் திருப்பமும் அப்படியே அங்கீகரிக்கப்பட்டது. அம்மா பூரணமாக அவங்க விருப்பத்தின்படி இந்த குடிசையில் வந்து அவங்க ஜீவனை விடக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். எங்களுடைய காரியம் அல்ல இது. நாங்கள் அவர் நினைக்கும் போது இது ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தையும் ஒரு சமாதானத்தையும் ஒரு மனநிறைவையும் கொடுக்கும். அப்புறம் என்ன செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒழுங்குகிறமாக சிஸ்டர் சாரா சொன்ன மாதிரி அவங்க வந்தாங்க, ஜெபம் பண்ணாங்க, பிரதர் வந்தாங்க, நீங்கள் அதுக்கு ஆண்டர்சனை கேள்விப்பட்டு உடனே வந்தாங்க, ஐயா வந்தாங்க, சின்ன ஐயா வந்தாங்க, எல்லாரும் வந்து ஒரே ஜபம் பண்ணிட்டு அப்படி குளிப்பாட்டி எடுத்து அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா சீசர்களை போல அந்த முகம் எங்களுக்கு இப்போ ஏற்பட்டதான அந்த முகத்தை பார்க்கும்போது அம்மாவை சந்தோஷமாக மற்ற இந்து மக்கள் வான வேடிக்கைகளை போட்டு அனுப்பிக்கிற மாதிரி நாங்கள் அல்லேலியா இந்த குரலை எடுத்து அம்மாவை பணியை அழித்து வைக்கிறதுல நாங்கள் மன மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் அம்மாவுடைய ஜெபம், அம்மாவுடைய விருப்பம், அம்மாவுடைய மற்ற விசேஷமான தன்மைகள். நாங்கள் இதை எங்கே கேட்டாலும் பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. 5 வீட்டார் குடும்பம் அப்படின்னு சொன்னால் அந்த 5 வீட்டாருடைய குடும்பம் இங்கே எல்லாம் வந்துட்டாங்க, எல்லோரும் வந்துட்டாங்க. அம்மா கேள்விப்பட்ட எல்லோரும் வந்து என்னை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. அம்மா மேலே அன்பு, நம்ம குடும்பத்தை நேசிக்கிற அந்த பாசம், உங்களுடைய ஜெபம் இந்த அளவுக்கு அம்மாவை 89 இந்த மே 5ஆம் தேதி வந்தால் 90 வயசு இந்த அளவுக்கு ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். வந்திருக்க எல்லாரையும் அக்கா உங்களை வாழ்க்கை சொன்னாலும் நானும் வாழ்க்கை சொல்றதுல சந்தோஷமாக இருக்கிறேன். தேவன் உங்கள் சாட்சி ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து நம்மளோட அன்பில் நம்ம நிலைத்திருக்கவும், இதே இடத்துல ஆண்டோடைய பிரசன்னம் தங்கி இருக்கவும், நாங்கள் அம்மா என்ன உதவிகள் செய்தாலோ அதே வழிகளை நாங்களும் செய்து மற்றவங்களுக்கு ஆறுதலாகவும் சந்தோஷமாக இருக்க தேவன் தாமே உதவி செய்ய வேண்டும் என்று நான் இறைவனை வேண்டி சாட்சி முடித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிக்கிறார். ஆனாலும் கூட என் அம்மாவை பற்றி சாட்சி சொல்லக்கூடிய ஏங்கள் எனக்கு சுத்தமாக இல்லை. பட் இங்கே உட்கார்ந்துருக்கிற இடத்துல அம்மா என்கிட்ட ஒரு நாள் சொன்னாங்க. மோஸ்ட்லி எங்கள் அம்மா வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸ்க்கு மேலே என் கூட தான் இருக்காங்க. நான் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் பாஸ்டாரிப்பள்ளம் மெடிக்கல் காலேஜில் நர்சிங் ஃப்ரெண்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த ஒர்க் பண்ணதுலேருந்து எங்கள் அம்மா என் கூட தான் இருந்துருக்காங்க. அப்போ ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அம்மா எப்போதுமே வந்து மெடிசின் எடுக்கணுங்கிற எண்ணமே இருக்காது. நான் மெடிசனோடய வாழ்கிற ஆள். ஒரு தலைவலியோ ஒரு அஜீரணமோ எது வந்தால் கூட மம்மி ஒரு டேப்லெட் போடுறீங்களா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் இல்லை, ஆண்டவர் எனக்கு சுகம் தருவார். எத்தனை வருஷம் நான் வந்து ஆண்டவருக்காக நான் ஜீவிச்சுட்ருக்கேன், எப்படி நான் மெடிசன் எடுப்பேன்? அதெல்லாம் கிடையாது, அவரே ஔஷதமானவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையை வைத்தி ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு ஒரு 10 ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. அப்படியே செய்யாது. அப்படி அவங்களுக்கு மாத்திரம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் இந்த வாழ்விலும் தமிழிலும் எல்லா சூழ்நிலையிலும் எங்கள் அம்மா என் கூடவே இருந்தாங்க. என் பிள்ளைகள் எல்லாம் வளர்த்தது அவங்க தான். என் பையன் பெரிய பையன் எப்போதும் படியம்மா, என் பொண்ணு சின்ன பொண்ணு அவ்வளோ வந்து படியம்மா தான். எப்போதும் பக்கத்தில் மடியில் படுக்க வச்சுட்டு பாட்டு தான் பிள்ளைங்களுக்கு சொல்கிறது, எல்லாம் பாட்டு பாட சொல்கிறதும் ஜெபிக்க சொல்கிறதும் ஸ்தோத்திரம் சொல்கிறது. என்னை விட அதிகமாக என் பிள்ளைங்களுக்கு பாடல்களையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்லி வளர்த்தது எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா பாடுறது போலேயே தான் என் மகன் அழகாக பாடுவான், ரொம்ப அழகாக பாடுவான். எப்போதும் எந்த சபையில் எங்கே போனாலும் நிறுத்தி நல்லா பாடுவான். இப்போ அவன் லண்டனில் இருக்கிறான். அங்கேயும் கூட ஆண்டவருடைய நாமத்துக்கு சாட்சியாக ஜீவிக்கிற மாதிரி எப்பொழுதும் எங்கள் அம்மா சொல்லிக் கொடுத்த அந்த வளர்ப்பின்படி தான் அவன் வளர்ந்து அநேகருக்கு சாட்சியாக சுவிசேஷத்தின் மூலம் சொல்கிற பிள்ளையாக மாறிக்கொண்டிருக்கேன். அது மாத்திரமல்ல, இப்போ கூட எனக்கு ஒரு ஏவுதல் வந்தது. எங்கள் அம்மா என்கிட்ட சொன்னாங்க, நான் இறந்த எனக்கு சாட்சி சொல்லுவியா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், எப்படிமா என்னையில் சாட்சி சொல்ல முடியும்? என்னையால் அந்த மாதிரி பேச விட தைரியம் இருக்காது. என்ன அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் இருப்பேன். எப்படி முடியும்? எப்படி அந்த நேரத்தில் நான் சாட்சி சொல்ல முடியும் அளவில் எனக்கு மன தைரியம் கிடையாது அப்படின்னு. அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது. நான் வந்து என்ன செஞ்சேன், உங்க கூட நான் எப்படி இருந்தேன் அப்படிங்கிற நற்கிரியே நீ கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை எனக்கு இப்பொழுது எனக்கு ஏதுகள் வந்ததுனால நான் ரெண்டு சின்ன ஆவிக்குரிய விஷயத்த மாத்திரம் சொல்கிறேன். ஆக்சுவலாக நைட்டில் எந்த மணியுமே கிடையாது. அது 10 மணியோ 2 மணியோ 3 மணியோ
எப்போதும் எழுந்திருந்து எப்பமா ஜெபிச்சுட்டே இருப்பான். நான் திடீர்னு என்னடா ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னு கீழே வந்து பார்த்தேன்னா அம்மா வந்து ஸ்தோத்திர சத்தம் கேட்டுட்டு இருப்போம். சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி ஜெபிக்கிறாங்கன்னு எட்டி பார்த்துட்டு போயிடுவேன். அடுத்து திரும்ப அந்த 4 மணி ப்ரேயர் வந்து ஷார்ப்பாக 3:30க்கு எந்திரிப்பாங்க. அநேகர் நம்ம எப்போவுமே வந்து தூங்கிடுவோம், ஒரு அசதி அப்படிலாம் இருக்கும். அவங்களுக்கு ஆவியான அப்போ கேட்பேன், எப்படி மம்மி 3 எப்படி எந்திரிச்சு ஜோம் பண்ணுறீங்க அப்படின்னா, அது என்னை ஆவியானவர் தட்டி எழுப்பினார், எழும்ப உட்கார வச்சார் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும் போதெல்லாம் நான் வந்து ஜோம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பழக்க வழக்கம் தான் இன்றைக்கும் எனக்கும் இருக்குது. ஆவியானவர் தட்டி எழுப்புற நேரமும் அது டைமே கிடையாது. 3:30 4 2 எந்த டைம்னாலும் ஒரு ஜெபிக்கிட்டு வாங்கி எங்கள் அம்மா அம்மாவும் கற்றுக்கிட்டோம். அது மாத்திரம் இல்லை, எங்கள் வீட்டுக்கு வர ஊழியக்காரங்க கூட யோசிக்கிறத பார்த்து எங்கள் அம்மா பேர் வச்சுருக்காங்க. உங்கள் அம்மா பரிசுத்தத்தை எப்படி இருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு ஃபோனில் கேட்பாங்க. அப்படிப்பட்டதான ஒரு பரிசு. அதே போல் நம்ம ஏதாவது ஒன்று கேட்கணும், அவங்கள்ட்ட போய் அம்மா இந்த காரியத்துக்கு போகணும் ஜெபிங்க அப்படின்னு சொன்னால் ஜெபிச்சு தான் ஒவ்வொரு எங்கே போனாலும் போக்கையும் வருகையிலும் ஆசிரியர்கள் இருப்பா என்று சொன்ன வாக்குத்தத்தின்படி போகும்போதும் வரும்போதும் ஜபம் தான். அவங்க ஜெபிச்சாங்கன்னா அது சக்ஸஸ் தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. உடனே எங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி அனைத்து எந்த காரியத்துக்கு சொன்னாலும் உடனே அம்மா இப்படி அப்படின்னு சொன்னோடனே உடனே ஒரு ஸ்தோத்திரம், ஒரு சின்ன ஜபம், பெரிய லாங் ஜபம்லாம் கிடையாது, ஒரு சின்ன ஜபம் பண்ணுவாங்க. அது சக்ஸஸ் தான், 100% சக்ஸஸ். அதே போல் சண்டே கிளாஸ்லையும் அவங்க எங்கள் அம்மா உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துலேயும் எல்லா பிள்ளைங்களும் ஃபஸ்ட்டு தான். அதேமாதிரி சண்டே கிளாஸ்லேயும் கூட எல்லா பிள்ளைகளும் ஃபஸ்ட்டு தான், டஃப் தான், ஃபர்ஸ்ட் மார்க் தான். அப்படி வாங்கினதான் அம்மாவுக்கு பிடிக்கும். அதே போல் தான் என் பிள்ளைங்க வளர்த்தாங்க. பிள்ளைங்களும் எல்லா படிப்புலையும் சரி சண்டே கிளாஸ்லையும் சரி ஃபஸ்ட்டு டாப்பாக வரதுக்கு ராஜாக்கள் செய்தார். என்னோட பேச கொண்டவங்க அநேகம் இருக்கிறது, பேசுவதற்கு சமயங்கள் வாய்ப்புகள் இல்லை. தேவன் அப்படிப்பட்டதான ஒரு சாயலாக அதை மாற்றினார். எப்பொழுது பேசினாலும் நல்ல ஒரு பாடல் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து மற்ற மியூசிக்கோ பாடல்களோ போட வேண்டியதே இல்லை. அவங்களுடைய குரலை கேட்டுகிட்டே நான் முடிச்சுடுவேன். அவங்க குரல் கேட்டே இத்தனை மணிக்கு நான் புரிஞ்சுக்குவேன். அந்த மாதிரி எப்போதும் பாடல் சத்தம், எப்பொழுதும் ஜப சத்தம், எப்பொழுதும் ஸ்தோத்திர சத்தம். அப்படிப்பட்ட குறைவுகள்லாம் நம்மளுக்கு நிறைய இருக்குது. அதையெல்லாம் நாம் பின்பற்றி இன்னும் கூட அதிகமாக அவர்கள் வழிகாட்டி அந்த வழிபடி நாங்கள் நடத்துவோம். அவருடைய சித்தத்தின்படி செய்யும்படி ஒவ்வொரு காரியங்களையும் செய்யவும் கத்ததாமே எங்களோடு கூட இருக்கும்படியாக எங்களை அவர்கள் ஜெயிக்கும்படி கேட்டு சிறு சாட்சிகள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது, அவர்கள் தங்களுடைய பிரயாசங்களை விட்டு ஓய்ந்திருப்பார்கள் என்று வேதம் தெளிவாக சுட்டி காட்டுகிறது. வெளிப்படுத்தும் விசேஷம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும்போது கர்த்தருக்குள்ள மரிக்கக்கூடிய ஒரு மரணம் தான் ஒரு விசேஷமான ஒரு மரணம். ஒருவேளை பெந்தகோஸ்துல இருக்கிறதுனாலயோ கிறிஸ்தவங்களா இருக்கிறதுனாலயோ இந்த வெள்ளை ஜிப்பா போட்டு நான் இருக்கிறதுனாலயோ நான் மரித்தா நான் பரலோகத்துக்கு போயிட முடியாது. நான் கர்த்தருக்குள்ள மரிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். இயேசுவுக்குள்ள சத்தியத்தின்படி உபதேசத்தின்படி நான் மரிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அப்படின்னா தான் எனக்கு ஜீவகிரணம் கிடைக்கும். அப்படின்னா தான் நான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். வாசிங்க 14ஆம் அதிகாரம் 13வது வசனம். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள், கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் கொண்டு பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போகும். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிட்டு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப எல்லாரும் மரிக்கிறாங்க, எல்லாரும் பரலோகத்துக்கு போவாங்களான்னு சொன்னா போக முடியாது. நம்ம இந்த பூமியில வாழுகிற வாழ்க்கை நம்ம எப்படியாவது மரித்து போன நாம் பரலோகத்துக்கு போகணுங்கிறதான அந்த வாழ்க்கைக்காகத்தான் நம்ம என்ன செய்கிறோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நானும் கூட இந்து மதத்திலிருந்து தான் ரசிக்கப்பட்டேன். அப்ப இந்து மதத்துல வந்து தெய்வங்கள்லாம் வணங்கி கொண்டிருந்தோம். அப்ப அந்த தெய்வங்கள் என்ன செய்கிறது, நம்ம மோட்சம் போகலாம், இந்த தெய்வத்தை வணங்கலாம், நம்ம மோட்சம் போகலாம் சொல்லுகிறது. ஆனா அதுக்கப்புறம் எனக்கு அறிவு வந்த போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போதுதான், இயேசுவை ஏற்றுக்கொண்டது போதுதான், இயேசுவை ஏற்றுக்கொண்டாதான் நான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும் அப்படி ஒரு நிச்சயம் எனக்கு வந்தது. அதுக்கப்புறம் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் இப்படி எல்லாம் ஜீவித்தாதான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும்னு எனக்கு ஒரு அறிவு வந்தது. வேதவசனம் அப்படிதான் சொல்லுவது. இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால நான் பரலோகத்துக்கு போக முடியாது. ஆரம்பத்துல நான் இந்துவா இருந்து ரசிக்கப்பட்ட போது இயேசு ஏற்றுக்கொண்டா பரலோகத்துக்கு போகலான்னு ஒரு அறிவு வந்தது. அதுக்கப்புறம் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் இப்படி எல்லாம் ஜீவித்தாதான், இப்படி எல்லாம் நான் ஜீவித்தால் மட்டும்தான் நான் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த பைபிள் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நான் ஜீவித்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய தாய் கூட இயேசு இடத்துல வந்தாங்க. இந்த கானா ஒரு கல்யாணத்துல வந்ததுக்கு அப்புறம் அங்க திராட்சை ரசம் குறையப்பட்ட போது
அப்ப இயேசுடைய தாய் வந்து இயேசுவிடத்துல சொல்றாங்க, திராட்சை ரசம் குறையப்பட்டிருக்கு. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய வேலை வரலன்னு சொல்றாரு. உடனே அந்த வேலைக்காரர்கள் சொல்றாங்க, வேலைக்காரர்களுக்கு அந்த தாய் சொல்றாங்க, இவர் என்ன சொல்கிறாரோ அதன்படியே செய்யுங்கள், இயேசு என்ன சொல்கிறாரோ அதன்படியே செய்யுங்கள் என்று சொல்லிட்டு அவங்க என்ன செய்றாங்க, இயேசு இடத்துல அந்த பொறுப்பை ஒப்படைத்து விட்டு அந்த வேலைக்காரத்தில் அந்த காரியத்தை சொல்லிட்டு அவங்க என்ன செய்றாங்க, மற்ற காரியங்கள் பார்க்க போயிட்டாங்க. அப்ப இயேசு என்ன சொல்கிறாரோ அதன்படி நம்ம ஜீவித்தாதான் கிறிஸ்தவர்களாகி நம்ம கூட அல்லது ஊழியக்காரர்களாகி நாங்களும் கூட பரலோக ராஜ்யத்துல போக முடியும். இயேசு சொல்றபடி ஜீவிக்க வேண்டும், உபதேசம் சொல்லுகிறபடி ஜீவிக்க வேண்டும், சத்தியம் சொல்லுகிறபடி ஜீவித்தாதான் நாம் போக முடியும். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் 2 தீமோத்தேயுவின் நிருபம் 4ஆம் அதிகாரத்துல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் கொண்டு எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். நல்ல ஒரு போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன். இந்த தாயார் கூட அவங்க பிள்ளைகள் சாட்சி சொன்னாங்க, விசுவாச ஜீவியை செய்தார்கள் என்று. மருந்து மாத்திரை எடுக்கல, நல்ல விசுவாசமா இருந்தாங்க. உண்மை அதுதான். அப்ப விசுவாச ஜீவியம் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக் கொண்டேன். இயேசு மேல இருந்ததான விசுவாசத்தை நான் காத்துக் கொண்டேன்னு சொல்றான். வாசிப்போம். 2 தீமோத்தேயுவின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தெரியுது, அதான் நான் நல்ல போராட்டத்தை போராடிட்டேன், ஆண்டவருக்காக நான் வரைக்குமா ஜீவித்திருக்கிறேன், என்னுடைய சுபாவம் என்னுடைய ஜீவியம் ஆண்டவருக்கு பிரியமானதா இருக்கிறது. அந்த கடைசி நாட்களில் அவருக்கு தெரிந்தது, மரணம் வர நேரத்தில் நான் நல்ல போராட்டத்தை போறேன்னா எனக்கு பரலோக வாசல் எனக்கு திறக்கப்பட்டிருக்குன்னு சொல்றார். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு வந்திருக்கும் நாம் ஒவ்வொருவரும் கூட இந்த தாயார் சென்ற வழியில நம்ம கூட செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதே வேளையில நாம் கிறிஸ்துவுக்குள்ள மதிக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஒரு சகோதரி ஒரு சாட்சி சொன்னார்கள். அதாவது நீங்க பார்த்திருக்கலாம் யூடியூப்ல, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சாட்சி நான் கேட்டேன். என்னன்னா, அதான் அந்த சகோதரி பேர் வந்து நதியா, நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த சகோதரி பேர் நதியா. அவங்க வந்து ஒரு பாஸ்டருடைய மகள், இண்டிபெண்டன்ஸ்னா ஊழியம் செய்யக்கூடிய ஒரு பாஸ்டருடைய மகள். அவங்க சபையை வைத்து நடத்துகிறார்கள். இந்த சபையினுடைய பாஸ்டருடைய மகளாக இந்த சகோதரி காணப்படுகிறாங்க. ஒருவேளை பாஸ்டருடைய மகளாக இருக்கிறதுனால இவங்க என்ன செய்றாங்க, கூட்டங்கள் ஜபங்கள் நல்லா ஜெபிக்கிறது, மற்ற பாட்டு படிக்கிறது, பிரசங்கம் பண்றது, இப்படிப்பட்ட எல்லாம் காரியங்களை செய்திருக்கிறாங்க தாப்பனாரோடு சேர்ந்து. ஆனா உலக பிரகாரமான காரியங்கள் உங்களுக்குள்ள இருந்திருக்கு. பாவம், சினிமா பார்க்கிறது, பலவிதமான ரகசியமான காரியங்கள், பாவங்கள் அவங்களுக்குள்ள இருந்திருக்கு. அதே வேளையில் அவங்க என்ன செய்ய ஊழியம் செய்திருக்கிறார்கள், நல்ல கரங்களை பாட்டு படிப்பார்கள், நல்ல ஊழியம் மற்ற காரியங்கள்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஒரு நாள் அவர்கள் மரித்து போனார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அவங்க நினைச்சிருந்தாங்க, நம்ம வந்து இப்படிலாம் ஊழியெல்லாம் செய்கிறோம், தாப்பனாரோடு சேர்ந்து பாட்டு படிக்கிறோம், பிரசங்கம் பண்றோம், பைபிள் வாசிக்கிறோம், இப்படி நல்லா ஜெபம் பண்றோம், நம்ம எப்படியா மறைச்சு போனா பரலோகத்துக்கு போகலாம் அப்படின்னு அவங்க நினைச்சு கொண்டிருந்தாங்க. ஆனா அதே வேளையில் ரகசியமான பாவங்கள், சில குறைகள், குற்றங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆனா இவங்க என்ன செஞ்சாங்க, மறித்து அப்படியே அங்க போனோடனே ஏசாப்பாண்ட போனாங்களாம். அங்க போனதுக்கு அப்புறம் ஏசாப்பா என்ன செஞ்சாங்க, உங்களுடைய அந்த இந்த சகோதரிய பேர் உள்ள அந்த புஸ்தகத்தை பார்த்து, நீ என்னென்ன தீமைகளுக்கான காரியங்கள்லாம் செய்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க, நரகத்துக்கு கொண்டு போனாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைண்டார். அப்ப இந்த சகோதரி வந்து இறந்து போனதுனால, அவங்க தகப்பனார் வந்து ஒரு பாஸ்டரா இருந்தனால எல்லா பாஸ்டர்மார்கள் வர வச்சு அந்த சகோதரிக்காக ஜெபம் பண்ணாங்களாம். ஆண்டவரே என்னுடைய மகளை எப்படியாவது திருப்பி தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்களாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைண்டார். இந்த சகோதரி நரகத்துல போய் அவங்க வேதனைப்பட்டு கொண்டிருந்தாங்களாம். நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அப்ப என்ன ஆச்சுன்னா, இவங்க ஜபத்தை கேட்டு என்ன செஞ்சாங்க, அந்த மறுபடியும் அந்த சகோதரி என்ன செஞ்சாங்க, ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு கிருபையாக இது பண்ணி மறுபடியும் அவங்க ஜீவன் அடைஞ்சாங்களாம். அருமையானவர்களே, நான் விலகிக் கொள்ற காரியம் என்னன்னா, நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கிறனாலையோ அல்லது பெந்தகோஸ்துக்காரங்களா இருக்கிறனாலையோ, ஒரு நம்முடைய தாய் தாப்பன்மார்கள் நல்ல ஜெபிக்கக்கூடியவங்களாக இருக்கிறனாலையோ நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. நம்ம வந்து சரியா ஜீவித்தாதான். கிறிஸ்தவன் சொன்னா அவன் சரியா ஜீவிக்க வேணும். உலகத்தில் இருக்கிற எத்தனையோ ஜனங்கள் கூட நல்லா ஜீவிக்கிறாங்க, சன்மார்க்கமாக ஜீவிக்கிறார்கள். இப்ப நம்ம வந்து கிறிஸ்தவங்களுக்கு போர்வையில நம்ம தாறுமாறா நாம் ஜீவித்துக் கொண்டு போமானால், அல்லது ஆண்டரை விட்டு தூரமாய் நாம் ஜீவித்துக் கொண்டு போமானால், ஆண்டரை விட்டு பின்வாங்கி போய் நாம் ஜீவிப்போமானால் நாம் பரலோகத்துக்கு போக முடியாது. ஆனா இந்த தாயாரை பாருங்க, நம்ம சாட்சியில கேட்டோம். இந்த தாயார் என்ன செஞ்சாங்கன்னா, கடைசி வரையிலும் விசுவாசத்தினாலே நிலைத்திருக்க அவங்க உதவி செய்தார். மருந்து மாத்திரை எடுக்கணும்னு சொல்றாங்க,
அல்லது எப்பொழுதுமே ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அந்த கடைசி நேரத்தில் கூட ஆண்டோடைய ஒரு அனுபவத்தோடு தான் அவங்க மரித்து போயிருக்கிறாங்க. அப்ப வேதம் என்ன சொல்கிறது? கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கக்கூடிய ஒரு மரணம் தான் உண்மையான ஒரு மரணமாக இருக்கிறது. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கக்கூடிய மரணம்னா என்ன? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாக. கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கக்கூடிய மரணம் தான் என்ன என்று வேதம் என்ன சொல்லுவது சொன்னா, இயேசுடைய தாய் என்ன சொன்னாங்க? யோவானுடைய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். அவருடைய தாய் வீட்டுக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. இயேசு நானே வாசலாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவரும் பிதாவிடத்தில் வரான் என்று சொல்லுகிறார். அப்ப இயேசு இல்லாமல் ஒருவரும் பிதாவிடத்திலே அல்லது பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்ப இயேசுடைய தாய் சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படியே நீங்க செய்யுங்க. அப்ப இயேசு என்ன சொல்லுகிறார்? முதலாவது இயேசு என்ன சொல்கிறார்? ரட்சிக்கப்பட வேண்டும். ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள்ள மரிக்க வேண்டுமானால் அவன் ரட்சிக்கப்பட வேண்டும். ஒருவர் நான் பெந்தகோஸ்திலே பிறந்திருந்து நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், பிறந்ததிலிருந்தே நான் கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால நம்ம ரட்சிக்கப்பட்டோம் அல்ல. பிறந்ததிலிருந்தே நம்ம கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தனாலே நம்ம ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. ரட்சிப்பு என்று சொல்லும்போது பாவத்தை விட்டு நாம் மனம் திரும்புவது, அக்கிரமத்தை விட்டு மனம் திரும்புவது. நாம் நம்முடைய மனதை எந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கோம், எந்த பாவத்துக்கோ எந்த காரியத்துக்கோ மனது வைக்கப்பட்டிருக்கோ அதிலிருந்து திருப்பப்பட்டு இயேசு பக்கமாக நம்முடைய மனதை திருப்ப வேண்டும். ஒருவேளை கிறிஸ்துவ குடும்பத்தில் இருக்கிறனால இன்னைக்கு எத்தனையோ பேர் நாங்க கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தாங்க வளர்ந்தோம் சொல்றோம். ஆனா நம்ம ரசிக்கப்படாம இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் ரசிக்கப்படாம இருக்கிறாங்க. ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது பாவத்தை விட்டு மனம் திரும்புவதுதான் ரட்சிப்பு. இயேசுவை ஏற்றுக்கொள்வதுதான். இயேசு எனக்காக மரித்தார், இயேசு எனக்காக ஜீவனை கொடுத்தார், எனக்காக கல்வாரி சிலுவையில் மரித்தார், நான் இயேசு போல ஜீவித்து இயேசு போல காணப்பட்டு நான் பரவத்து போகணும் அப்படி சொல்லி எல்லா பாவங்கள் எல்லாம் விட்டு விடுகிறது தான் மனம் திரும்புதல் அல்லது ரட்சிப்புங்கிறது ஒரு அனுபவமாக இருக்கிறது. அப்ப இயேசு என்ன சொல்கிறார்? ரட்சிக்கப்பட வேண்டும் என்று இயேசு சொல்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாக. இரண்டாவது இயேசு என்ன சொல்கிறார்? ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்ப கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கிற ஒரு மரணம் தான் உண்மையான மரணம். கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் கொண்டு பாக்கியவான்கள் என்று எழுதி என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கிற மரணம் என்று சொன்னா முதலாவது அவன் ரட்சிக்கப்பட வேண்டும். பாவத்தை விட்டு அவன் பரிசுத்தமா ஜீவிக்க வேண்டும். பாவத்தை விட்டு பரிசுத்தமா ஜீவிக்க வேண்டும். குடி பழக்கமோ சிகரெட்டு பழக்கமோ மற்ற பாவமோ எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாம ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை செய்து அவன் மரிக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கிற ஒரு மரணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாக. கிறிஸ்தவர்கள் சொன்னா இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்றாங்கன்னா பொய் அதிகமா பேசுறாங்க. அப்ப அந்த பொய்யோடவே நம்ம மரித்து போனா நமக்குள்ள ரட்சிப்பு இல்லை என்று அர்த்தம். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி நம்ம பொய் பேசியிருப்போம், கெட்ட வார்த்தை கொண்டு பேசியிருப்போம், சண்டை போட்டிருப்போம், கசப்பு வைரக்கம் பகிர் விரோதங்களை நமக்குள்ள இருக்கும். நாம் என்றைக்கு நாம் ரட்சிக்கப்படுகிறோமோ அதெல்லாம் மாற வேண்டும். அதுதான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சுபாவம், கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கக்கூடிய ஒரு அனுபவம். இரண்டாவது பாத்தீங்கன்னா அதாவது ஞானஸ்தானம். அப்ப இயேசு என்ன சொல்லுகிறாரு? மத்தேயு சுவிசேஷத்துல நான் வாசிக்கிறதான வேளையில 28ஆம் அதிகாரத்துல 18-19 வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் அவர்கள் ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அப்ப கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கிற ஒரு மரணம் தான் பாக்கியமான ஒரு மரணம். கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்களுடைய பிரயாசங்களை விட்டு இளைப்பாறை கொண்டிருப்பார்கள், ஓய்ந்திருப்பார்கள் என்று வாசிக்கிறோம். அப்ப கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கிற மரணம் என்று சொல்லும் முதலாவது அவன் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். இரண்டாவது அவன் ஞானஸ்தானம் எடுத்திருக்க வேண்டும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே அவன் ஞானஸ்தானம் எடுத்திருக்க வேண்டும். இந்த அம்மா அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து கூட 4ஆம் அதிகாரம் 49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்தின் பலனால் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தெரிவிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாக. அப்ப இயேசு என்ன சொல்கிறார்? பரிசுத்தருடைய அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படின்னா தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். யோவானுடைய சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆவது வசனத்துல ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. அது ஒரு பெந்தகோஸ்து விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, மற்ற தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் பரிசுத்த ஆவியினாலும் ஞானஸ்தானம் பெற வேண்டும். அதேவேளை பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் நமக்கு தேவையாக இருக்கிறது. இதுதான் கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கக்கூடிய ஒரு நல்ல மரணமாக இருக்கிறது. கர்த்தருக்குள்ள மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்று சொல்லப்பட்டிருக்கு.
அப்ப கிறிஸ்துக்குள்ள மறிக்க வேண்டும் சொன்னா, கர்த்தருக்குள்ள மறிக்க வேண்டும் சொன்னா இந்த அனுபவங்கள் நமக்கு தேவையாக இருக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா நான்காவதாக என்ன வாசிக்கிறோம், ஒரு வேறுபாடு ஜீவியம். அதாவது ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம், அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், ஒரு வேறுபாடு ஜீவியம் செய்ய வேண்டும். பாருங்க அம்மா அவங்க கூட பாத்தீங்கன்னா இவங்க இருந்தாங்க, இந்த இடத்துல தான் இருந்தாங்க, ஆனாலும் இவங்க பெந்தகோஸ்துக்காரங்க, இவங்க ஒரு பெந்தகோஸ்துக்காரங்க என்று சொல்லி ஒரு வேறுபாடு ஜீவியம் செய்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமையுண்டார்கள். நானும் கூட இந்தியில் இருக்கும்போது நிறைய நண்பர்கள் எனக்கு உண்டு, முஸ்லீம் நண்பர்கள் உண்டு, கிறிஸ்தவ நண்பர்கள் உண்டு, இந்திய நண்பர்கள் என்னோட இருந்தார்கள். அதுக்கப்புறம் நான் ரட்சிக்கப்பட்டேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நண்பர்கள் எல்லாம் விட்டு விட்டேன். சொந்தக்காரங்களோட அதிகமாக சேர்றது கிடையாது, நண்பர்களோடு சேர்றது கிடையாது. அதுக்கப்புறம் பசுத்துவான்களோடு சேர்ந்து, தேவ ஜனங்களோடு சேர்ந்து, இப்படியாக என்னுடைய வாழ்க்கை மாறிச்சு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமையுண்டான். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. பிலிப்பியர்கள் நிருபத்தில் நான் வாசிக்கிறதான வேலையில 2ஆம் அதிகாரம் 14-15 வசனத்துல கோணலும் மாறுபாடான சந்ததியை விட்டு நீங்க விலகி போயிருங்க, வேறுபாடு ஒரு ஜீவியம் செய்ய வேண்டும். வாசிப்போம். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் ஒரு மாறுபாடான ஜீவித்து, அதாவது ஒரு கோணலும் மாறுபாடான அந்த அனுபவங்கள்லாம் மாற்றப்பட வேண்டும், குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு கிறிஸ்தவங்க தான் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, உலகத்துல பாத்தீங்கன்னா கிறிஸ்தவங்க தான் இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் தான் இன்னைக்கு உலக பிரகாரமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. மற்றவங்களுக்கு கூட ஒரு தெய்வ பயம் இருக்கிறது, ஆனா தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவங்களா இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு தெய்வ பயமே இல்லாத ஒரு நிலவரத்துக்குள்ள அவர்கள் காணப்படுகிறார்கள். ஆனால் தான் வேதம் சொல்லுகிறது, யோபுடைய புத்தகம் 14:10 வாசிக்கிறோம், மறுபடியும் வாசிக்கிறோம், மனிதன் மரித்த பிற்பாடு அவன் எங்கே போகிறான். அதாவது ரெண்டு ஒரு நித்திய வாழ்க்கை இருக்கிற, ஒண்ணு பரலோகம்ங்கிறதான அந்த நித்திய வாழ்க்கைக்குள்ள நாம் போகிறோம், ரெண்டாவது நரகம்ங்கிறதான ஒரு நித்திய வாழ்க்கை உண்டு. மறிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு காரியம் உண்டு. ஒண்ணு நம் நன்மையான காரியங்களை செய்து கிறிஸ்துவுக்குள்ளே நாம் மரிப்போமானால், ஆண்டவருக்குள்ளே நாம் மரிப்போமானால், இயேசு ஏற்றுக்கொண்டு ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இயேசுடைய உபதேசத்தின்படி சத்தியத்தின்படி நாம் ஜீவித்து நாம் மரிப்போமானால் பரலோகத்துக்குள்ளே இயேசுவோடு கூட நாம் ஆளுகை செய்யலாம். ஒருவேளை நாம் கிறிஸ்தவங்களா இருந்து தேவனுடைய பிள்ளைகளா இருந்து இயேசுக்கு பிரியமில்லாம, அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து உலக பிரகாரமான காரியங்களை செய்து நாம் மரிப்போமானால் நம்முடைய நித்தியம் நரகம்ங்கிறதான ஒரு இடத்துக்குள்ள நாம் போவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமையுண்டார். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லிட்டு இந்த கூட்டத்தை முடிக்கிறேன். ஒரு இதே போல ஒரு அறக்காரன நடந்து கொண்டிருக்கும் போது அந்த ஒரு அந்த சகோதரன் வந்து பெரிய ஒரு பணக்காரர், பயங்கரமான பெரிய பணக்காரர். அவர் இறந்த போனா அநேகர் சாட்சி சொன்னார்கள், அவர் இப்படி ஏழைகளுக்கு உதவி செய்வார், அப்படி இருப்பார், இப்படி இருப்பார் சொல்லி பயங்கரமான ஒரு சாட்சி சொன்னார்கள். சாட்சி சொல்லி கடைசியாக அந்த சகோதரன் அடக்கம் பண்ணிட்டு அந்த ஊழிக்காரர் என்ன செய்யறாருன்னா தன்னுடைய ஒரு ரூமுக்கு வருகிறார். ரூமுக்கு வந்த உடனே அங்க ஒரு சத்தம் கேட்கப்படுகிறது. ரூமுக்கு வந்த உடனே ஒரு சத்தம் கேட்கப்படுகிறது. என்ன சத்தம்னா, பிரசங்கியுடைய புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரத்துமா இருக்கிற துன்மார்க்கன் அடக்கம் பண்ணப்பட்டான். பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரத்து இருக்கக்கூடிய துன்மார்க்கன் அடக்கம் பண்ணப்பட்டான் என்று சொல்லி ஒரு வார்த்தை ஆண்டவர் அவரோடு பேசுறாரு. அப்ப இவர் கேட்கிறார், ஆண்டவர் நல்ல சாட்சியெல்லாம் சொன்னாங்களே, எப்படி இவர் துன்மார்க்கனாக முடியும் அப்படின்னு அவர் கேட்கும்போது, அவங்க சாட்சி சொல்லலாம், ஆனா அவங்க ஜீவியம் தான் முக்கியம், அவங்க சுபாவம் தான் முக்கியம் என்று சொல்லி சொன்னார் ஆண்டவர். வாசிங்க 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். போக்குவரவு செய்கிற துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன். அவர்கள் அப்படி செய்து வந்த பட்டணத்திலேயே அப்ப பாருங்க, இன்னைக்கு எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், ஞானஸ்தானம் எடுத்திருந்தாலும், அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும், இன்னைக்கு ஒரு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை, துன்மார்க்கம் என்று சொன்னால் கடன் வாங்குகிறது, ஆண்டவர் அறியாமல் இருக்கிறது, கிறிஸ்தவங்களா இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளா இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்தை அறியாதவங்களா இருக்கிறது, ஜெபிக்காம இருக்கிறது, வேத வாசிக்காம இருக்கிறது, உலக பிரகாரமான காரியங்களை தலையிட்டுக் கொள்கிறது. இதுதான் துன்மார்க்கமான ஒரு காரியம். அப்ப துன்மார்க்கம் இல்லாத காரியம் என்று சொன்னா எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறது, தேவ சத்தத்தை கேட்கிறது, தரிசனங்களை காண்பது, இப்படி இந்த கொர்நேலியை போல ஒரு தெய்வ பயத்தோடு குடும்பத்தோடு ஜெபிக்கக்கூடிய ஒரு அனுபவம், அது இந்த அம்மாவும் கூட அதிகாலையில ஜெபிக்கக்கூடிய ஒரு அனுபவம் இந்த அம்மாவுக்கு இருந்திருக்கிறது. அதிகாலையில ஜெபிக்கக்கூடிய ஒரு அனுபவம் இந்த அம்மாவுக்கு இருந்திருக்கிறது. அந்த அனுபவம் என்று சொல்லும்போது ஒரு விசேஷமான ஒரு அனுபவம். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனபடினால நாம் மரித்து போனால் எங்கே இருப்போம் என்பதை நாம் விலகிக் கொள்ளலாம். ஒருவேளை நம்ம ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிறனாலேயோ கிறிஸ்தவங்களா இருக்கிறனாலேயோ பரவாது பெற முடியாது.
பரலோகத்துக்கு போயிட முடியாது. பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னா இயேசு என்ன சொல்ற, நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன், நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கு. அந்த சத்தியத்துக்குள்ள, அந்த உபதேசத்துக்குள்ள வேத வசனத்தின்படி நாம் ஜீவித்தாதான் நான் உங்களை எனக்கு நியாயம் தீர்ப்பதில்லை, என்னுடைய வார்த்தையோ என்னுடைய வசனமோ உங்களை நியாயம் தீர்க்கும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். வேத வசனம் தான், இந்த பைபிள் தான் என்னை உங்களை நியாயம் தீர்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனபடி நான் இந்த பைபிள் படியே நாம் ஜீவித்தா நம்முடைய வாழ்க்கை நித்தியத்துக்குள் இருக்கும். மனிதன் மரித்த பிற்பாடு எங்க இருக்கிறாரு? மரித்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு வாழ்க்கையே இருக்கிறது. இந்த பூமியில வந்து ஒரு 100 வருஷம் இருப்போம் அல்லது 110 வருஷம் இருப்போம், அதுக்கு மேல நம்ம யாரும் உயிரோடு இருக்க போறது இல்லை. ஆனா மரித்ததுக்கு அப்புறம் தான் நித்தியமாக யுக யுகமாக கோடாகோடியாக நாம் இயேசுவோடு இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கிறது. அதே வேளையில நித்திய நரகத்துல வேதனைப்படக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கிறது. நாம் எந்த அளவுக்கு இந்த பூமியில நாம் ஜீவிக்கிறோமோ அதற்கேற்றபடி பரலோகம், நாம் எந்த அளவுக்கு ஆண்டுக்கு பிரியமில்லாமல் ஜீவிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதற்கேற்றபடி நித்திய நரகத்தை நாம் சோதித்துக் கொள்ளலாம். ஆனபடினால நாம் இயேசுவோடு இருக்க வேண்டுமானால், பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டுமானால் இங்க வந்திருக்க நாம் எல்லாரும் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கொஞ்ச நேரம் நாம் எல்லாரும் கண்களை மூடுவோமா? இந்த அம்மாவுடைய வாழ்க்கை கூட இயேசு ஏற்றுக்கொண்டார்கள். இந்த அம்மாவுடைய சாட்சியில அந்த பிள்ளைகள் சொன்னார்கள் அல்லவா, ஒரு அருமையான ஒரு சாட்சி. இந்த தாயார் நல்ல ஒரு ஜீவியை செய்திருக்கிறார்கள். அந்த சுபாவம் வந்தவங்க யார்கிட்டையும் கோபப்பட்டது கிடையாது, நல்ல ஒரு சாந்தமாக இருந்திருக்கிறார்கள், அமைதியாக இருந்திருக்கிறாங்க, நல்ல ஒரு ஜீவியை செய்திருக்கிறார்கள், நல்ல ஒரு ஜபம் பண்ணியிருக்கிறாங்க, அன்றோடு நல்ல ஒரு ஐக்கியம் இருந்திருக்கிறது. அவங்களுடைய முடிவு கூட பாருங்க, இந்த வீட்டுல தான் அவங்க இருந்திருக்கிறார்கள், இங்கேயே வந்து அவங்க மறித்து இங்கேயே அவங்களுக்கு ஒரு அடக்காதனை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். நீதிமான்களுடைய முடிவு அது நல்ல ஒரு முடிவாக இருக்கிறது. பரிசுத்தவானுடைய முடிவு ஒரு நல்ல ஒரு முடிவாக இருக்கிறது. இந்த அம்மாவும் கூட ஒரு நீதிமானாக, ஒரு பரிசுத்தவாட்டியாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள், ஒரு பரிசுத்த வித்தாக இருந்திருக்கிறார்கள். அதனால்தான் இந்த இடத்துல வந்து அவங்க மறித்து ஒரு நல்ல ஒரு முடிவை அவர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். நம்ம கூட கொஞ்சம் கூட நம்ம தாழ்த்து பூர்வமாக ஆண்டுடைய சமூகத்துல கொஞ்சம் கூட நம்ம கண்களை மூடி, நாம் இன்றைக்கு மறித்து போனா, இன்றைக்கு நாம இறந்து போனா, மரணம் எந்த நேரத்துல எந்த சமயத்துல நடக்கும் என்பது நமக்கு தெரியாது. ஒருவேளை நான் பிரசங்கம் பண்றதுனாலயோ, நான் ஒரு வெள்ளை ஜிப்பா போட்டுட்டு ஊழியக்காரனா இருக்கனாலயோ, நான் ஒரு பெந்தகோஸ்து ஊழியக்காரனா இருக்கனாலும், இந்த பைபிளை தூக்கிட்டு இருக்கனாலும் நான் பரலோகத்துக்கு போக முடியாது. நான் பரலோகத்துக்கு போக வேண்டுமானால் இயேசு என்ன சொல்லி இருக்கிறாரோ அதன்படி நான் செய்தால் மட்டும்தான், சத்திய வசனம் என்ன சொல்லுகிறது அதன்படி நான் ஜீவித்தால் மட்டும்தான் நான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். நாம் ஒவ்வொருவரும் ஆராய்ந்து பார்ப்போம். கொஞ்சம் உங்களுடைய கண்களை மூடி இயேசுவை நோக்கி பார்ப்போம். இந்த வெள்ளை ஜிப்பா போட்டிருக்கனால நான் பரலோகத்துக்கு பேர் வந்து நான் நினைச்சு கூட பார்க்க முடியாது. நான் ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஜீவியம், ஒரு ஊழியம் செய்தால் மட்டும்தான் நான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். அதே போல இங்க வந்திருக்கிற தேவஜனமே, இது விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் கொண்டு நீ ஜீவிக்கிறோம், நீதின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலன் இப்ப உயிரோடு இருக்கும்போது அந்த வார்த்தை சொல்லுகிறார். உயிரோடு இருக்கும்போது அவருக்கு ஒரு நிச்சயம் இருந்தது, நான் பரலோகத்துக்கு போவேன், இயேசு கிறிஸ்துவை சந்திப்பேன், இயேசு கிறிஸ்துவை சந்திப்பேன், பரலோகத்துக்கு போகிற நிச்சயம் இருந்தது. காரணம் அவருடைய ஜீவியம் ஆண்டவருக்காக வைரக்கமா ஜீவித்தார். அதே போல நம்ம கூட ஆண்டவருக்காக வைரக்கம் ஜீவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். கர்த்தர் தாமே நம்ம எல்லாரும் ஆசீர்வதிப்பாராக. நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தேன், நித்திய ஜீவனை நாம் பெற்றிடவே. நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தேன், நித்திய ஜீவனை நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோரே ஒன்றாய் பறந்து வந்திடுவீர். பரிசுத்தமாக்கப்பட்டோரே ஒன்றாய் பறந்து வந்திடுவீர். பாவமில்லா விசுவாசிகள் பழைய விசுவாசி இந்த சபை பொருள்களை வைத்து சபை ஆரம்பித்த நாட்களிலிருந்து விசுவாசியாக இருக்கிறோம். அதன் தொழில் காரியமாக இரண்டாவது வெளியூரிலே சென்று வெளியூரில் இருக்கக்கூடிய நம்முடைய டிவி சபையில் விசுவாசியாக இருக்கிறோம். அத்தகையான கல்வியில் இந்த சத்தியத்திலே காண விளக்கத்தை உதவி செய்கிறார். இன்னும் மேலும் என்னுடைய காரியங்கள் மிளகுறுத்து சிபிஎம் டிபிஎம் சபையில் விசுவாசியாக இருக்கிறேன். தொழில் காரியமாக அங்கே சென்றதுனால அங்கே சென்று விட்டிருக்கிறேன். நேற்றைய தினத்தில் அதாவது அண்ணத்தாய் நடராஜ் அவர்கள் என்னுடைய தாயார், நான் அவர்களுக்கு கடைசி மகனாக இருந்திருந்தேன். என்னை மத்திய வைத்திய வைராக்கியமாய் கட்டுரை திருமணம் நடத்தார்கள். என்னுடைய தாயார் வந்து ஜெபத்திலும்
தெய்வீக சுகத்திலும் மிக வைராக்கியம் உள்ளவர்கள். அக்கம் பக்கம் உள்ளவர்களை சுவிசேஷம் சொல்லி அழைப்பதை காட்டிலும் என்னுடைய தாயார் அவருடைய நன்னடத்தையினாலே நம்முடைய சபையில் அநேக ஆத்மாக்களை கூட்டி வர சேர்த்திருக்கு கர்த்தர் அவர்களை பயன்படுத்தியிருக்கிறார். ஏன்னா என்னுடைய தாயார் எல்லா ஒழுக்கத்திலும் அவர் ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும், பாக்கியவதியாக இருக்க வேண்டிய காரியங்கள் என்ன உண்டோ அந்த காரியம் என்னுடைய தாயாருடைய வாழ்க்கையிலே நாங்கள் கண்டிருக்கிறோம். பிள்ளைகள் எழுப்பி நீ பாக்கியவதி என்று சொல்வார்கள் சொல்லி சொல்லக்கூடிய வசனம் என் தாயாருக்கு மிக சாலமாயிருக்கும். ஏன்னா என்னுடைய எனக்கு நான் சின்ன வயசுல இருந்து 2ஆம் கிளாஸ் படிக்கும் வரைக்கும் எனக்கு ஒரு சொட்டு மாத்திரம் தராதபடி எங்களுக்கு வயிற்று வழி வந்தாலும் கூட சோத்திரம் சொல்லி குற்றமுறையில் அறிக்கையிடு அப்படி என்று சொல்லி என் தாயார் வயிற்றை தடவி செவித்த மாத்திரத்திலே நாங்கள் விடுதலை வாங்கிக் கொள்வோம். பாதிக்கப்பட்டு விடுதலை பெற சம்மதியாமல் சொல்லி பவுலப்போஸ்தலர் சொல்வது போல எங்களுக்கு ஏராளமான வியாதிகள் வந்த நேரத்திலும் என் தாயார் எங்களை செல்வத்திலே வழிநடத்தி சத்தியத்திலே வழிநடத்தினார்கள். இந்த எத்தனையோ போராட்டங்கள் சத்தியத்தை விட்டு வெளியே நம்முடைய சபையை விட்டு சத்தியத்தை விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலைகள் வந்த போதிலும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை பலம் கொண்டு இந்த சத்தியத்திலே நிலைத்து நிற்க இந்த சபையின் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்திலே காணப்பட எங்களுக்காக எல்லா காரியங்களும் தாயார் உதவியா இருந்தார்கள். ஜெபத்திலே தரித்திருந்தால் எங்க தாயாருக்கு காதல கூட ஜுவல்ஸ் போடல, ஓட்ட அதாவது போடல, நகையே போடல. அப்ப எல்லாரும் எங்களை கொண்டு உள்ளவங்க சொன்னாங்க, நீங்களா நல்ல வசதி வாய்ப்பா இருக்கீங்களே, நல்லபடியான நீங்க நல்லா நகைப்பட்டுக்கிடலாம்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க தாயார் ஆழத்தில் உண்மை உள்ளவர், அவங்க சகல சத்தியத்திலையும் சகல கணத்திலையும் எங்களை நடத்துவார் சொல்லி எங்க தாயார் எல்லாவற்றிலும் சரியாக அவங்க நடந்து கொண்டார்கள். அதுபோல எங்களையும் நடத்தினார்கள். எங்க அம்மாவுக்கு நாங்கள் 7 பிள்ளைகள், 7 பிள்ளைகளும் அந்த சமரியா சர்ச்சி முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வீட்டில தான் சுகப்பிரசவமாக பெற்றெடுத்து கடைசியாக என்னையும் பெற்றெடுத்து என்னையும் அவருடைய சத்தியத்துக்குள்ளே நடத்தி எல்லாவற்றிலும் நம்முடைய ஐக்கியத்திலே காணப்பட பரிசுத்த ஐக்கியத்திலே காணப்பட எங்கள் தாயார் சரியாக கேட்பார்கள். ஒவ்வொரு நாளும் என்னுடைய தாயார் 4 மணிக்கு எழுப்பி கிறிஸ்தவனுடைய சபைக்கு வர முடியவில்லை. நாகர்கோயிலே ஆசாரி குளத்திலே அங்கே இருந்தார்கள். எங்க அக்கா வீட்டுல 4 மணிக்கு ஜெபிக்கும் போது திசைகளில் உள்ள ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் பேரை சொல்லி கூடிய மட்டும் எத்தனை பேர் ஞாபகம் இருக்குமோ அத்தனை பேருக்கு ஜெபிக்கிறதை நான் அருகில் படுத்துட்டு கேட்டுக்கொண்டே இருப்பேன். என் தாயார் ஜெபிப்பா நீங்க போக முடியலையே, சபைக்கு போக முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, ஏன் இவ்வளவு அக்கறைப்படுறீங்கன்னா நாங்க ஒரு விசுவாசி திசைவழிக்கு வரணும்னா நாங்க எவ்வளவு பாடுபட்டோம், எவ்வளவு கண்ணீர் வடிச்சோம், அந்த ஊழியர்கள் நாங்க அவ்வளவு அடி வாங்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தான் தெரியும், கர்த்தருக்கு தெரியும். அந்த சூழ்நிலையில நாங்க அவ்வளவு பாடுபட்டு இந்த சபையை உருவாக்கணும், கர்த்தரை கொண்டு பயன்படுத்தினார். ஆகவே இந்த விசுவாசிகள் எல்லாரும் ஆசிரியக்கப்படணும், நல்ல தெய்வீக சுகத்துல காணப்படணும். அதுக்காக தான் ஏன் ஜோம் பண்றேன் சொல்லி சுதந்திரம் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு நாங்க அந்த சபையில இருக்கிறது செல்போன்ல வீடியோ எடுத்து கொண்டு போய் அம்மாட்ட காட்டும் போது அவங்க ஆவிக்குள்ள ஆவாங்க. கடைசி வரைக்கும் அந்த வெட்டணி மண்டலத்தில் சென்ட்ரல் பாஸ்டர் அவங்க முதியோருக்கு அவங்க வீட்டுக்கு கொண்டு ராமஜனம் கொடுக்கக்கூடிய பழக்கம் உண்டு நம்முடைய சபையில. அதுபோல அந்த ராமஜன நேரத்துல எங்க அம்மா அந்த ராமஜனத்தை கற்றுடைய பண்ணிய காரியங்களை அவர்களுக்கும் கொடுத்து வீட்டுல கொடுத்துட்டு போவாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பாடுபட்ட அம்மா பாடுபட்டாங்க, சிபிஎம் சபைக்காக சத்தியத்துக்காக பாடுபட்டாங்க. அதுபோல பரிசுத்தவான்கள் கடைசி வரைக்கும் கைவிடாதபடி அம்மா ஒரு நித்திய ராஜ்யத்துக்குள்ள தகுதியான காரியங்களை ராமோஜனத்தை வீட்டுல கொடுக்குறாங்களே சொல்லி எங்க பிள்ளைகள் எல்லாரும் சந்தோஷப்படுவோம். அதே போல ஒவ்வொரு காரியங்களையும் எங்க அம்மாவுடைய காரியங்களை அறிந்து கொள்ள பார்க்கும்போது சொல்ல எத்தனை நாளும் அது பத்தாது, நாங்களும் பத்தாது, நேரமும் பத்தாது. எங்களை அப்படி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளால் எங்களையும் எங்களுடைய உறவினர்கள் எல்லாரையும் கர்த்தருடைய கிருபையால ஆலோசனை கொடுத்து வழிநடத்தி வந்தார்கள். என்னுடைய தாயார் கடைசி வரைக்கும் சொல்ல முடியும், கடைசி வரைக்கும் தெய்வீக சுகத்தில் இருந்தாங்க. எங்க தாயாருடைய வயது 89 என்று சொன்னாங்க. வர்ற மே மாசம் 5ஆம் தேதி வந்தா 90 சொன்னாங்க. ஆனா ஒரு சிலர் எங்க அம்மாவுடைய நண்பர்களா இருந்தவர்கள் சொன்னாங்க அவங்க அம்மாவுக்கு 92 வயசாச்சு. எனக்கு நல்லா தெரியும், அந்த அக்காவோட அவங்க அம்மா மூத்தவங்க 92 வயசு ஆச்சுன்னு சொன்னாங்க. ஆனா என்னுடைய உறவினர்கள் என்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் சொன்னாங்க அம்மாவுக்கு 89 வயசு ஆச்சு. பாருங்க 89 வயசு வரைக்கும் சத்தியத்திலையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்திலையும் எந்த தெய்வீக சுகத்திலையும் அருமையாக வாழ்ந்திட அந்த வாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்திட கர்த்தர் உதவி செய்தார். நல்ல போராட்டத்தை போராடினார்கள், ஓட்டத்தை முடித்தார்கள், நித்திய ராஜ்யத்தில் பிரவேசித்தார்கள். இது நாங்கள் சந்தோஷமாய் சொன்னாலும் நாங்கள் எங்க அம்மாவுக்கு 92 வயசானாலும் எங்க அம்மாவுடைய அன்புக்கும் எங்க அம்மாவுடைய ஜெபத்துக்கும் நாங்கள் இழந்து போவதற்கு எங்களுடைய இருதயம் கொடுக்கவில்லை. சின்ன பிள்ளைகளை போல நாங்கள் அழுது கொண்டிருந்தோம். எங்க அண்ணன் ஒரு பிரின்சிபால், டான்ஸ் காலேஜ் பிரின்சிபால், அந்த அளவுல இருந்தாலும் சின்ன பிள்ளை குழந்தை போல எங்க அம்மாவை பிடிச்சி அழும்போது நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்ன 92 வயசு ஆச்சு, நான் ஆகலாம் 92 வயசானாலும் அம்மா விட முடியுமாடா சொல்லி அவங்க அழுதும் போது எல்லாரும் கண்ணீர் வெடிச்சோம். அதே போல அன்பு, பிள்ளைகள் மேல அன்பு, சபைக்கு மேல உள்ள அன்பு, சுவிசேஷத்தின் மேல அவருடைய தாகம் எல்லாத்தையும் பார்க்கும்போது என் தாயாருக்கு கத்த கொடுத்த பெரிய கிருபை என்று சொல்லி கத்தருடைய கிருபையினால
இப்படியான ஒரு சாட்சியை சொல்ல சபையாரும் நீங்கள் யாரும் தருணம் தந்ததுக்காக கர்த்தருடைய நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து நாங்களும் எங்களுடைய குடும்பமும் இந்த சத்தியத்துக்குள்ளே காணப்பட்டு கர்த்தருடைய வருகையில யாரும் காணப்படும். என் தாயார் எப்படி இளைப்பாறுதலுக்கு போனார்களோ என்ன என்று சொல்ல போனாங்க. என் தாயார் சொல்லுவாங்க, எங்க வீடுகள் எல்லாமே கொஞ்சம் பெரிய வீடுகளா இருக்கும். என் தாயார் எங்களை பெற்றெடுத்த இடம் மட்டும் கொஞ்சம் ஓடு போட்ட சின்ன வீடா இருக்கும். ஆனா என் தாயார் சொல்லுவாங்க, என்னைக்கு கர்த்தருடைய நேரத்துக்கு நான் போறோம் அந்த நேரத்துல என்னுடைய வீட்டிலே வைத்து நீங்கள் ஜெபிக்கும் போது என்னுடைய ஜீவன் பரல, என்னுடைய ஆத்மா பரலோகத்துக்கு போறது உங்களுக்கு கண்கள் காணணும்னு சொல்லுவாங்க. அதே போல நானும் எங்க அண்ணன் எங்களுக்கு அவங்க பெற்றெடுத்த பிள்ளைகள் எல்லாரும் சூழ என்பது ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல இளைப்பறலோடு பரலோகத்துக்கு போனது எங்கள் கண்கள் காணும் போது ஆண்டவரே எங்களுக்கும் இப்படியான ஒரு பாக்கியத்தையும் இப்படியான ஒரு பரலோகத்தில் ஏற்படுத்தக்கூடிய காரியங்களையும் எங்கள் வாக்கையும் தாங்க என்று சொல்லி ஒவ்வொருத்தர் ஜெபிக்க ஒரு அவருடைய காரியங்களை எங்களுக்கு எடுத்துக்காட்டா இருந்தது. இது போல எப்படி எங்களுடைய வாழ்க்கையிலையும் எங்கள் குடும்படைய வாழ்க்கையிலையும் காணப்பட்டு சத்தியத்திலேயே கட்டுடைய வருகை மட்டும் காணப்பட்டு நாங்கள் நிச்சயத்தில் காணப்பட சபையார் யாரும் எங்களுக்கு ஜெபித்துக் கொள்ள முடியாது, எங்களுடைய ஆறுதலுக்காக ஜெபித்துக் கொள்ள முடியாது. உங்களை அன்போடு கேட்டு சாட்சியை எடுத்துக் கொள்வேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தந்த ஒரு விளையாட்டு, அதாவது ஆண்டவரை இயேசு சொன்னாரு, உங்களுக்கு சகல அதிகாரத்தை தருகிறேன், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்குங்கள் என்று அருமையான அன்றைக்கு அப்போஸ்தலர்களிடத்தில் சொன்னது போல இன்றைக்கு கிருபையாய் தந்த அருமையான கண் கண்ட விளையாட்டு பெற்ற அப்போஸ்தலர்களாகிய தேவனுடைய ஊழியர்களோடும் உள்ள இந்த ஒரு பாக்கியமான ஒரு அனுபவத்துக்குள்ள ஜீவிக்கும்படியான ஒரு நல்ல தருணத்தை தந்த. சின்ன வயசுல இருக்கிறப்ப இதை குறிச்ச ஒரு அறிவு இல்லை. குட்டர்களுக்கு வருவோம், இங்க வருவோம், எத்தனை பிள்ளைகளா இருக்கிறப்ப வருவோம், பெரியமா இருப்பாங்க, பிள்ளைகளுக்கு 7 பேரு, நாங்க 3 பேரு, அங்க 3 பேரு, நமக்கு கிட்டத்தட்ட 13 பேரு பெரியவங்க எல்லாரும் சேர்ந்தாச்சுன்னா ஒரு குட்டி ஒரு பரலோக சந்தோஷமாவே காணப்படும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அனுபவத்துக்குள்ள இங்க இருந்தோம். இங்க வந்தாச்சுன்னா ஒரு சில நேரங்கள்ல எங்க பெரியம்மாவுக்கு எங்க பெரியம்மாவுக்கு அடி கிடைக்கும். அது எனக்கு நல்லா தெரியும். அப்போ அப்படி இருந்தாலும் அந்த அடிபடுறவங்க பெரியம்மாக்கு அடிக்கிட மாட்டாங்க, ஒன்றும் தெரியாது. அடிப்பட்ட மாதிரி தெரியும். வீட்டுல வாய்க்கு ருசியா சாப்பாடு இருக்கும், நல்லா சாப்பிடுவோம். சாப்பிட்டு சிரிச்ச முகத்தோட வெய்ய சாமம் அப்படிங்கிற அந்த ஒரே வார்த்தை தான், வேற கடினமான வார்த்தை என்கிட்ட ஒரு நாள் பேசுறது இல்லை. அப்படி ஒரு அன்பாக மிகவும் ஒரு பிரியமாக ஒரு பாச உணர்வோடு வாழ முடியாது. கர்த்தர் ஒரு நல்ல தருணத்தை தேவன் தந்தார். தூதர்கள் சூழ மேகமதில் தோன்றும் நாள், ராஜாவாயிசு தூதர்கள் சூழ மேகமதில் தோன்றும் நாள், வேகமாய் நெருங்கி வந்திடுதி நாம் ஏகமாய் எழும்புவோம், வேகமாய் நெருங்கி வந்திடுதி நாம் ஏகமாய் எழும்புவோம், பரிசுத்த